ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஷைனி டிகே vlog. ஸோ இந்த வீடியோவில் என்னோடய கோல்டு ஷாப்பிங் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் வந்து நான் போட்ட ஸ்கீமோட என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், என்னோடய லைஃப்லே ஃபர்ஸ்ட் டைம் எவர் என்னோடய ஓன் இன்கம் வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கோல்ட் ஸ்கீம் கட்டி ஃபைனலாக வந்து வாங்கியிருக்கேன் ஒரு இயரிங்ஸ். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய 15 months வந்து நான் வந்து பே பண்ணேன். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணிவிட்டு மங்களில் வந்து அக்ஷய சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதில் தான் வந்து நான் போட்டிருந்தேன். நான் வந்து இந்த நியூ இயர் அன்னைக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கனெக்ட் பண்ணி தான் அந்த 15 months வந்து கேல்குலேட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ பிளாங்காக தான் போயிருந்தேன். எனக்கு இயரிங்ஸ்னு வந்து ஃபிக்ஸாக இருந்துச்சு. பட் ஜிம்கி வாங்குவேன்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து பிளாங்காக தான் போயிருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஜிம்கி தான் நான் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் ஆன்டிக் டச் வச்சு இருந்துச்சு. ஸோ இதில் நான் வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணேன், இதோட டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மங்களில் 3 ஸ்கீம் இருக்குது. நான் அதில் வந்து இந்த அக்ஷய ஸ்கீம் தான் வந்து நான் போட்டிருந்தது. இது வந்து அக்ஷய தங்க நகை சேமிப்பு திட்டம்ல தான் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து 1000, 2000, 5000, 10,000 வரையும் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மந்த்லி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து 15 மாதம் வந்து பே பண்ணணும். ஸோ ஒரு மாதமும் நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு அன்னைக்கு ரேட், அதாவது இப்போ நான் வந்து இப்போ ஜான் 10 அன்னைக்கு நான் பே பண்ணுறேன்னா ஜான் 10 அன்னைக்கு கோல்டோட ரேட் என்னவோ அதை வந்து அந்த அமௌண்ட் வந்து கோல்டாக வந்து மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நான் ஒரு 2000 பே பண்ணுறேன்னா எனக்கு ஒரு 0.800 மில்லிகிராம் வந்து கோல்டாக வந்து அதில் ஆட் ஆகிடும். இந்த மாதிரி 15 மாதமும் நம்ம வந்து கட்டணும். இதுக்கு வந்து ஜாயினிங்காக வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அதாவது நம்ம கட்டுற அமௌண்ட்லேருந்து பாதி அமௌண்ட் 50%. இப்போ நான் 2000 கட்டுறேன்னா அவங்க வந்து 1000 வந்து கிஃப்ட் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ மங்களே இருக்கும்ல, பாத்திரமோ என்ன வேணால் வாங்கிக்கலாம். அப்படி வாங்க விருப்பம் இல்லைன்னா அதையும் நம்ம கோல்டுலேயே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே வந்து இது ஒரு மாதம் கட்டுறோன்னா அந்த 10 நாளுக்குள்ளேயே கட்டணும் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. அந்த 30 daysக்குள்ளே எப்போ வேணாலும் நம்ம பே பண்ணிக்கலாம். பட் வந்து 15 monthsல நடுவில் ஏதாவது ஒரு மந்த் கட்டாமல் விட்டுட்டா அடுத்த மந்த் கட்டினோன்னா நமக்கு வந்து இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ தொடர்ந்து வந்து கரெக்டாக வந்து 15 monthsமே பே பண்ணால் தான் அதோட பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கட்ட முடியாமல் நடுவில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து உங்களோட திரும்பி அமௌண்ட்டாக வந்து வாங்கிக்க முடியாது. எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தா போல் கோல்டு தான் வந்து நம்ம வாங்கிக்க முடியும். அதிலே வந்து இந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே வந்து ஆட் ஆகாது. அதோட பெனிஃபிட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து நோ வேஸ்டேஜ், நோ ஜிஎஸ்டி அண்ட் நோ மேக்கிங் சார்ஜ். வேஸ்டேஜ்னால் அதில் வந்து 18% வரைக்கும் தான் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து வாங்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு தனியாக நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தென் வந்து நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2000 வந்து மந்த்லி நான் கட்டுறேன். இப்போ 15 மாதம் கழிச்சு இப்போ நான் ஒரு 5 கிராம் கிட்ட வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா இப்போ நான் வாங்குகிற ஜுவல்லோட வெயிட் வந்து 8 கிராம் இருந்துச்சுன்னா மீதி 3 கிராம்க்குள்ள வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜ் இது எல்லாமே வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அந்த 5 கிராமுக்கு மட்டும்தான் அவங்க வந்து இதெல்லாம் இல்லாமல் வந்து பண்ணி தருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ட்ரிக் என்னென்னா கோல்டு ரேட் வந்து நம்ம பார்த்து அன்றைக்கி பே பண்ணால் மேபி கொஞ்சம் நமக்கு வந்து அதிகமாக சேவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ நடுவில்லாம் வந்துட்டு இந்த நவம்பர், அக்டோபர் சைட்லாம் வந்து நல்லா வந்து கோல்டு ரேட் கம்மியாச்சு. ஸோ அப்போல்லாம் பே பண்ணப்போ எனக்கு நிறையா வந்து கிராம்ஸ் வந்து ஆட் ஆயிருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து டைமண்ட், பிளாட்டினம், சில்வர் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் பேஸில் தான். இப்போ வந்து மந்த்லி 2000னா 15 monthsக்கு வந்து 13K கிட்ட வரும். ஸோ அந்த அமௌண்ட் பேஸில் தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டே வராத மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரி வாங்குறது பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா கோல்டு காயின்ஸ் வாங்கலாம். இன்னொரு பெனிஃபிட்டாக நான் என்ன பார்க்குறேன்னா இந்த ஸ்கீமில் வந்து நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஒரு மாதமும் வந்து மங்கள் போய் பே பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் மங்கள் ஆப்னே இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கீம் வந்து வாங்க போனேன் அன்னைக்கு மட்டும் மங்கள் போனேன். ஸோ அதுக்கு கூட நீங்கள் மங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. மங்கள் ஆப்லேயே வந்து ஜாயின் ஸ்கீம்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா ஐ அக்ரின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதிலே வந்து ஜாயின்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் மாதிரி வரும், ஏஏ சம்திங், அது பிஏ சம்திங் சொல்லிட்டு ஒரு 4 digit நம்பர் இருக்கும். அதில்
அதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதோட சைட்லேயே வந்து மங்களன் மங்களோட நம்பர் இருக்கும். தென் வந்து சப்போர்ட்டிங் நம்பர் என்னது கஸ்டமர் கேர்லாம் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு நம்பர் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஜாயின் ஆகிருக்கேன்னு உங்கள் நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் அது. அமௌண்ட் எல்லாமே வந்து நம்ம ஜிபேலேயோ யூபிஐலேயோ எதில் வேணால் பே பண்ணிக்கலாம். தென் அமௌண்ட் பே பண்ணோடனே உங்களுக்கு வந்து ரிசிப்டோ இதிலே வந்துடும். ஸோ அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து ஒரு மாதமும் வந்து ஆட் ஆகிட்டே வரும். இந்த ஆப் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. பட் வந்து சம்டைம்ஸ் மட்டும் அப்டேட் சொல்லி காமிக்கும். அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து முன்னாடியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த இயரிங்ஸோட வெயிட் தென் நான் எப்படி வாங்கினேன், எனக்கு கூட வந்துச்சா கம்மியாக வந்துச்சா, எனக்கு ப்ராஃபிட்டா லாஸாலாம் சொல்லியிருக்கேன். நான் வந்து 15 மாதம் கட்டி முடித்தப்போ என்னோடய கிராம் எவ்வளோ ஆட் ஆகிருந்துச்சுன்னா 4.970 கிராம் வந்து ஆட் ஆகிருந்துச்சு. ஸ்டோனோடு சேர்த்து இந்த இயரிங்ஸோட டோட்டல் வெயிட் வந்து 5.585 கிராம். ஸோ ஸ்டோன் மட்டுமே 0.300 கிராம் கிட்ட இருந்துச்சு. நான் எனக்கு வந்து ஸ்டோன் கல் வச்சு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இதில் தான் வந்துட்டு வேஸ்டேஜ் இதெல்லாம் கிடையாதுல்ல, ஸோ இதில் தூக்கிடலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி வாங்கினேன். நான் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுமே வந்து பே பண்ணல. ஸோ என்கிட்ட வந்து ஒரு 5 கிராம் கிட்ட நான் வச்சுருந்தேன். தென் இதுக்கு மேலே வந்தது வந்து நான் ஏற்கனவே வந்து எனக்கு ஒரு 1000 ருபீஸ் வந்து கிஃப்ட் வந்து வந்துருந்துச்சுல, ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நான் என்னோடய கோல்டுலேயே வந்து ஆட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து அவங்க தான் எனக்கு வந்து ஒரு 220 ருபீஸ் வந்து பே பண்ணாங்க. ஸோ 500க்குள்ளனா நமக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. ஸோ 500க்கு மேலேனா அவங்க பே பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கு பதிலாக கோல்டு தான் வந்து வாங்கி ஆகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த எந்த ஸ்கீமே போடாமல் ரெடி கேஷாக வாங்கிட்டோன்னா, ஸோ நான் போன அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 7285 ருபீஸ் வந்து இருந்துச்சு ஒரு கிராம். ஸோ இது இல்லாமல் இதில் வந்து 60% வேஸ்டேஜ் போட்டாங்க. இந்த இயரிங்ஸு 3% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ எல்லாமே சேர்த்து அரௌண்ட் வந்து 44K கிட்ட வந்துருச்சு. நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு 12 to 13K கிட்ட எனக்கு லாபம் தான். ஸோ இந்த ஸ்கீம் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அட் அ டைமில் உங்களால் வந்து அமௌண்ட் வந்து வாங்க முடியாது. நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதில் போட்டு சேவ் பண்ணோன்னா நமக்கு வந்து இது மாதிரி ஒரு 12-13K கிட்ட சேவ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் மங்களில் இன்னும் 2 ஸ்கீம் கூட இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு வந்து அக்ஷயா ஸ்கீம் தான். இது வந்து தங்க மகள் சேமிப்பு திட்டம்னு. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து 10,000லேருந்து தான் நம்ம பே பண்ணோம். இதில் வந்து லேக்ஸ் வேணால் பே பண்ணலாம். ஒரே அமௌண்ட்டாக வந்து நம்ம டெபாசிட் பண்ணிடணும். ஸோ டெபாசிட் பண்ணிட்டு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் இதில் வந்து சேம் அதே மாதிரி 80% வரையும் வந்து இதிலே வேஸ்டேஜ் வந்து நம்ம இல்லாமல் எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி கிடையாது, மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. பட் நீங்கள் நடுவில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டாக மட்டும்தான் வாங்க முடியும். தென் அதில் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். பட் வந்து வேஸ்டேஜுக்கு மட்டும் எப்படின்னா நீங்கள் 8 மாதம் வந்து வச்சுட்டு 8th மந்த் வந்து நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா 8% மட்டும் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 6 மாதத்தோட டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா 6% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். 10th மந்தில் நீங்கள் விட்டால் கூட 10% மட்டும் தான் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கலாம். 11 மந்த்ஸும் முடிஞ்சால் தான் உங்களுக்கு 18% வரையும் நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். இதுலேயே சேம் கேஷ் வந்து நமக்கு ரிட்டர்ன் தர மாட்டாங்க, கோல்டாக தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். தென் இதில் இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா அக்ஷய சீட்டு வந்து நம்ம முடிஞ்சிருச்சு. இப்போ 15 மந்த் வந்து எனக்கு டிசம்பரோடு முடியுதுன்னா, இப்போ நான் டிசம்பர் வந்து 7 வந்து பே பண்ணியிருக்கேன்னா அதுலேருந்து கரெக்டாக 30 நாள் கழித்து தான் வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து க்யூர் ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து வாங்க முடியும். இப்போ Jan 7 தான் நான் போய் வந்துட்டு கோல்டு வந்து எடுக்க முடியும். அது சொல்ல மறந்துட்டேன். தென் வந்து இன்னொரு ஸ்கீம், இது வந்து குலுக்கல் சீட்டுன்னு சொல்லிட்டு இதில் 2 அமௌண்ட் தான். ஒன்று வந்து 500, இன்னொன்று வந்து 1000 பே பண்ணலாம். இதிலே வந்து ஜாயினிங் கிஃப்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து 50% தான். இதில் வந்து இப்போ 500 கட்டினீங்கன்னா உங்களுக்கு 500 வந்து எக்ஸ்ட்ரா போனஸாக தருவாங்க. 1000 1000 போனஸாக தருவாங்க. இதில் வந்து 20 மந்த்ஸ் கட்டணும், கண்டினியூஸாக கட்டணும். தென் இதில் வந்து இன்னொன்று என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே கட்டிடணும். 10ஆம் தேதிக்கு மேலே கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஆட் ஆகுது. 15ஆம் தேதி வந்து குலுக்கல் போடுவாங்க. நீங்கள் மங்கள் போய் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி அங்கே வந்து குலுக்கல் நடக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க உங்கள் டீட்டெயில்ஸ்லாம். ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கே வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து வேந்துருந்துச்சு. அவங்க வந்து ஒரு 5 மந்த்ஸ் வந்து கட்டியிருந்தாங்க, மீதி 15 மந்த்ஸ் வந்து கட்டலை. 5th மந்தில் குலுக்கல் வந்துச்சு. குலுக்கல் வந்தால் மீதி 15 மந்த்ஸ் வந்து நம்ம கட்ட தேவையில்ல, அவங்களே வந்து பே பண்ணிடுவாங்க அமௌண்ட்டு. ஸோ வந்து மொத்த அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து போய் கோல்டு வாங்கிக்கலாம். பட் அதில் வந்து இன்க்ளூட் ஆகும் ஜிஎஸ்டி, வேஸ்டேஜ்,
மேக்கிங் சார்ஜ் எல்லாமே வந்து நம்ம பே பண்ணி தான் வந்து நம்ம கோல்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து 20 மந்த்ஸுமே உங்களுக்கு வந்து குழுக்களே விழுவலைன்னா நீங்கள் வந்து 20 மந்த்ஸ் கழிச்சிட்டு இப்போ ₹1000 பே பண்ணிங்கன்னா 20,000 வருமா? ஸோ அதுக்கு போய் நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம். அதில் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல், வேஸ்டேஜ் இல்லாமல், மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம். பட் வந்து அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அது அந்தபடி தான் நீங்கள் 20,000 வாங்குற மாதிரி இருக்கும். பட் அக்ஷய சீட்டில் வந்துட்டு நீங்கள் கோல்டாக கன்வெர்ட் ஆகுறப்ப கோல்டு ரேட் ஏற வந்து நமக்கு வந்து மாறிக்கிட்டே வருமா? ஸோ அப்போ வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறாங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.